இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க. நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுல வாக்காளர்களாகிய நம்முடைய பணி என்ன அப்படின்றது முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையுடைய முதற்கட்டம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாக்காளருடைய வீட்டுக்கும் பூத் லெவல் ஆபீசர் வருவாங்க. அவங்க 1200 வாக்காளர்களுக்கு ஒரு பூத் லெவல் ஆபீசரை தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்காங்க. இந்த பூத் லெவல் ஆபீசர் 2 படிவத்தை கொண்டு வருவாங்க. அந்த படிவங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த படிவத்தில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர், வாக்காளருடைய பெயர், உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய முகவரி, நீங்கள் எந்த சட்டமன்றத்தை சேர்ந்தவர், எந்த வார்டை சேர்ந்தவர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே அவங்க பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது புதுசாக உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஆதார் எண் விரும்பினா நீங்கள் தரலாம், கொடுப்பது கட்டாயம் இல்லை அப்படின்றது இந்த ஃபார்ம்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் நம்பர் நீங்கள் தரலாம். தந்தையுடைய டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. தந்தையுடைய பெயர், அவருடைய வாக்காளர் அட்டை இருந்து அதில் எபிக் நம்பர் இருந்தால், அதாவது வாக்காளர் அடையாள எண் இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி தாயாருடைய வாக்காளர் அட்டை இருந்தால் அந்த டீட்டெயில்ஸையும் மென்ஷன் பண்ணிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை கணவருடைய டீட்டெயில்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்காங்க. இறுதியாக கடந்த எஸ்ஐஆர் 2002 2005 ஒரு முறை தமிழ்நாட்டில் இதே மாதிரி எஸ்ஐஆர் நடவடிக்கை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டாங்க. அதில் உங்கள் பெயரில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பட்டியலில் உங்களுடைய பெயர், அது சார்ந்த டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை என்னுடைய பெயர் கிடையாது, என்னுடைய தாய் தந்தையருடைய பெயர் தான் இருந்திருக்கு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான ஃபார்ம் 2 ஃபார்மை கொண்டு வருவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். அவங்க ஒரு ஃபார்மை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இன்னொரு ஃபார்மை உங்ககிட்ட அத்தாட்சியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் நீங்கள் இந்த நடவடிக்கையில் எஸ்ஐஆர் நடவடிக்கையில் பங்கேற்றீங்க, அதுக்கான அத்தாட்சியாக நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போது உறுதிமொழி பத்திரம். உறுதிமொழி பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதில் நிறைய கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. இதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நான் இந்தியாவில் தான் பிறந்தேன், இந்திய குடிமகன் தான் நான் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த உறுதிமொழி படிவங்கள் இருக்குது. இதில் வெவ்வேறு கட் ஆஃப் டேட் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் பிற்காலத்தில் அவங்க கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய தந்தையுடைய டேட்டாவை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே அடிப்படையாக கொண்டு எது அப்படின்னா, இந்திய குடிமகன் நான் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த தரவுகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஒருவேளை இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள் நான் தவறான தகவலை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சால் என் மேலே நீங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்து போடுறீங்க. ஸோ இதுதான் இந்த உறுதிமொழி படிவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம்.